ஆட்சி அரிதோ மற்ற எளிதோ என்றார். ஒரே மகன்தான், இருப்பினும் தர்மம் தன் வழியிலே செல்லுவது கடமை. அருமந்த மகனுடைய மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான். அந்த பெருமைக்குரிய சோழ மண்டலத்தின் தஞ்சையில் நீதிமன்றங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், வந்திருக்கின்றவன் ஒரு 4 ஆண்டு காலம் அல்லது 5 ஆண்டு காலம் வழக்கறிஞராக பணியாற்றியதை இங்கே குறிப்பிட்டார்கள். மூத்த வழக்கறிஞர்கள், அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள், பிரఖ్యాதி பெற்ற வழக்குகளிலே தஞ்சை நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வாதிடுகின்ற வல்லமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் நான் பேசுகிற பாக்கியம் பெற்றிருக்கின்றேன். இவனால் இயலுமா என்றால், உள்ளத்திலே உரமும் உண்மையும் இருக்குமானால் எந்த இடத்திலும் எவனும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை நான் சொல்லவில்லை, அதுவும் தஞ்சை தான் சொல்லுகிறது. ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கிலே நீதி கேட்டு இருவர் வந்தார்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். நீதி கேட்டு வந்தவர்களில் ஒருவன் பெயர் மாணிக்கம், இன்னொருவன் பெயர் முத்து. இப்படித்தான் இந்த ஆண்டு 6வது வகுப்பு பாட புத்தகத்திலே கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி. சோழ மண்டலத்தை சேர்ந்தவர்கள் நீதி கேட்டு வருகிறார்கள், மன்னனிடம் வருகிறார்கள். மன்னனோ திருபாவளவராம், கரிகால் பெருவளத்தான் கரிகாலன், வயதிலே இளையவன். இவனிடத்திலே போனால் இவனால் நீதியை தர முடியுமா? இளம் வயதினன், வாலிப வயதினன். நம்முடைய வழக்கோ ரொம்ப சிக்கலான வழக்கு. என்ன வழக்கு? மாணிக்கத்தின் நிலத்தை முத்து விலைக்கு வாங்கிவிட்டான். சிறிது காலம் கழித்து அவன் ஏர்கொண்டு உளுங்காலை அந்த நிலத்துக்குள் பெரும் பொருட்செல்வமான ஒரு கருவூலம் புதையலாக கிடைக்கிறது. அதிக விலை மதிப்பற்ற ஒரு புதையல். உடனே இந்த முத்து எடுத்துக்கொண்டு ஓடி சென்று நிலத்திலே கிடைத்தது உனக்கே உரியது என்கிறான். அவன் நிலத்தை என்றைக்கு உனக்கு விற்றுவிட்டேனோ அந்த நிலத்துக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் இல்லை, இது உனக்குத்தான் உரியது, எனக்கு தேவையில்லை என்கிறான். எனக்கு உரியதல்ல என்கிறான். நான் நிலத்தை தான் வாங்கினேனே தவிர நிலத்துக்குள் புதைந்து கிடக்கின்ற தங்க நிகர் சொத்தையும் நான் வாங்கவில்லை, இது எனக்கு உரியதல்ல, இது உனக்குத்தான் உரியது என்கிறான். இது அந்த காலம். பக்கத்து வீட்டிலே வளர்க்கின்ற மாமரத்தின் கிளை தன் வீட்டு எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து எட்டி பார்க்கிற நேரத்திலே பழுத்து குலுங்குகின்ற கனியாக இருந்தாலும் அது என் வீட்டு நிழலுக்குள் கனிகிற காய்த்திருக்கிற காரணத்தால் அந்த கனியும் எனக்குத்தான் என்று வழக்கு தொடுப்பதற்கு வழக்கு மன்றத்தை நாடுகிற இந்த காலம். அன்றைக்கு 2 பேரும் வந்து கேட்கிறார்கள், யாருக்கு சொந்தம் என்று. யாருக்கு சொந்தம் என்று தீர்ப்பளிக்கின்ற வேளையில் தீர்ப்பளிக்கின்றவனுடைய ஞானத்தை பொறுத்தது என்பதற்கு விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பழகி கேட்டிருக்கக்கூடிய சாரம் கதை நினைவுக்கு வரலாம். இந்த பிள்ளையின் தாய் யார் என்று அறிவதற்கு 2 பெண்கள் தனக்கு உரிமை கொண்டாடி வருகிற பொழுது இந்த குழந்தை எனக்கே சொந்தம், நான் பெற்ற பிள்ளை என்று அவர்கள் குரலெடுத்து கேவுகின்ற நேரத்தில் குழந்தையை இருகூறாக வெட்டி இருவரும் பாதியாக எடுத்துச் செல்லலாம் என்று சாலமன் கூறியதாகவும், 10 திங்கள் வயிற்றிலே சுமந்த அந்த அருமை தாய் இல்லை இல்லை அவளிடத்திலேயே இருக்கட்டும் இந்த குழந்தை என்று கூறிய போது இவளே அவள் தாய் என்று சாலமன் கூறியதாகவும் ஒரு வழக்கு பழைய ஏற்பாட்டிலே விவிலியத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே கரிகால் பெருவளத்தாரிடம் வழக்கு வருகிறது. முத்துவுக்கு சொந்தமா புதையல், மாணிக்கத்துக்கு சொந்தமா இருக்கிற போது இவன் இளைஞனாக இருக்கிறாரே, இவன் எப்படி இந்த வழக்கை தீர்ப்பளிக்க போகிறான் என்று அவர்கள் கவலையோடு இருந்த நேரத்தில் இவன் முதியவனாக வேடம் தரித்துக் கொண்டு, வயது முதிர்ந்த கிழவனாக வேடம் தரித்துக் கொண்டு வந்து அவன் நீதி உரைத்தான் என்றும், உரை முடிவு காணான் சோழன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப நரை உடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகப்படும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அவன் தீர்ப்பளித்தான் என்றும், என்ன தீர்ப்பெனில் முத்துவுக்கு ஒரு அருமை மகன், மாணிக்கத்துக்கு ஒரு அருமை மகள், இருவரும் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும், இந்த புதையல் அந்த இருவருக்கும் சேரட்டும் என்று அவன் தீர்ப்பளித்ததாக இது பட்டினப்பாளையிலும் இல்லை, பழைய இலக்கியத்திலும் இல்லை, பழமொழியிலும் இல்லை. நான் எல்லா இலக்கியங்களிலும் தேடி தேடி பார்த்தேன். கரிகால் பெருவளத்தான் அவன் நரைமுடித்து முறை செய்தான் என்று இருக்கிறதே தவிர என்ன வழக்கு என்று நான் தேடி தேடி பார்த்தேன், எதிலும் காண கிடைக்கவில்லை. இந்த ஆண்டு பாட புத்தகத்திலே 6வது வகுப்பு பாட புத்தகத்திலே இதை
கதையாக சொல்லி இருக்கிறார்கள். ஏற்பதற்கு பொருத்தமாக இருக்கிற காரணத்தினால் இப்படி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று மட்டும் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழுக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டதே தொல்காப்பியம் தந்த இலக்கணம். அந்த தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தின் சூத்திரத்தில் வழக்கு எனப்படுவ உயர்ந்தோர் மேற்றே, வழக்கெனப்படுவ உயர்ந்தோர் மேற்றே, நிகழ்ச்சி அவர்களுக்கு ஆகலானே. உயர்ந்தோர் எடுத்து சொல்லுவது வழக்கு. அப்படிப்பட்ட வழக்கு, வழக்கு மன்றத்திலே எப்படிப்பட்ட வழக்குகள் வருகின்றன என்பதை காணுகிற நேரத்தில் நீதிமன்றங்கள் பல நம் கண் முன்னாலே வந்து நிற்கின்றன. குற்றவாளி என தண்டிக்கப்பட்ட பல பேர் பல ஆண்டுகளுக்கு பின்னாலே அவர்கள் குற்றம் இழைக்கவில்லை என்று மக்கள் மன்றம் தீர்ப்பளித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிறிஸ்து பிறப்பதற்கு 469 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏதென்ஸிலே பிறந்தவன் சாக்ரடீஸ். அவன் வழக்கு மன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவன் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுது, மெலிட்டஸ் குற்றச்சாட்டை சொன்ன பொழுது, அனிதன் வழக்கு நடத்திய போது இவன் கடவுளை மறுக்கிறான், கடவுள் நம்பிக்கையை அழிக்கிறான், ஏதோதோ பேசி இளைஞர்களை கெடுக்கிறான் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அப்பொழுது ஜனநாயக உணர்வுகள் தழைத்திருந்த நேரம், பெரிக்கிலிஸுடைய சிந்தனை வளர்ந்திருந்த காலம். அந்த மன்றத்தில் தீர்ப்பளிக்கின்ற ஜூரிகளின் எண்ணிக்கை 501. தந்தரப்பு வழக்கை சாக்ரடீஸ் எடுத்து வைக்கின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள், ஞானிகள், அரசியல் நடத்துகின்ற மாமனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏதென்ஸில் இந்த வயதான கிழவனால் இந்த இளைஞர்களை கெடுக்கிறேன் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தீர்ப்பு வழங்கப்படுகிறது. 281 பேர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார்கள். 220 பேர் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று தீர்ப்பளித்தார்கள். பெரும்பான்மை தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பின்னர் அங்கே இருக்கின்ற ஒரு தீவிலே டெல்பி திருவிழா நடக்கிறது. டெல்பி தேவதைக்கு திருவிழா காலம். ஏதென்ஸ் நகரத்து மக்கள் கப்பலிலே பொருள்களோடு அந்த தீவுக்கு போகிறார்கள். இந்த காலகட்டத்தினாலே மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது ஒத்திவைக்கப்படுகிறது. சாக்ரடீஸுக்கு குறிப்பிட்ட தேதியிலே மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. தீவுக்கு சென்று வழிபாடு முடிந்து திரும்பி வந்ததற்கு பிறகு மரண தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற நிலையில் செமித்தியஸ் என்கின்ற நண்பன் சொல்கிறான், தப்பிச் செல்வதற்கு மார்க்கம் இருக்கிறது சாக்ரடீஸ், நீ தப்பிச் சென்று விடு, ஏதென்ஸை விட்டு நீ வெளியே சென்று விடு, மரணத்தின் பிடியிலே இருந்து நீ தப்பித்து விடலாம் என்று சொல்லுகிற பொழுது சாக்ரடீஸ் சொல்லுகிறான், நான் கிரேக்கத்தின் ஏதென்ஸின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன். நீதிமன்றத்தின் தீர்ப்பு மரண தண்டனை. அவன் கருத்தை ஏற்கவில்லை நீதிமன்றத்தின் பெரும்பான்மை ஜூரிகள். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் கிரேக்கத்தின் ஏதென்ஸின் சட்டதிட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். எனவே வார்த்தைக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் வேறுபாடாக வஞ்சகமாக வாழ்ந்தான் சாக்ரடீஸ் என்று வருங்காலம் என்னை சபிக்க கூடாது, ஆகவே மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். கிமு 399 ஆண்டில் கெமனாக் என்கின்ற கொடிய விஷம் அவனுக்கு தரப்பட்டது. மடிந்து போனான். ஆகவேதான் நான் மார்க்ஸ் சொன்ன கருத்தை சொன்னேன். மக்கள் மன்றத்துக்கு முன்னால் அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டு விட்டது. 281 பேர் கொடுத்த தீர்ப்பு ஏற்கத்தக்கதல்ல என்று முடிவுக்கு வருகிறது மக்கள் மன்றம். உலகம் பாராட்டுகிறது. சாக்ரடீஸ் நாடகத்தையே அற்புதமாக எழுதுகின்றான் வால்டேர். பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டுவதற்கு நிகழ்ச்சிகளை கோவையாக கொண்டு வந்து எழுதுகிறார். அதே அடிப்படையிலே தான் இங்கே குறிப்பிட்டார்கள். இன்னொரு வழக்கு மன்றம், இது கொல்கத்தாவுக்கு முன்னாலே பாண்டியஸ் போர்த்துகலுடைய சபையிலே ரோமானிய சக்கரவர்த்தியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு முன்னாலே குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு இளைஞர். அதுவரை நம்பிக்கையாக சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மாற்றாக கருத்துக்களை மலைகளின் சரிவுகளிலே பேசி வந்த ஒரு வாலிபர். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் கூண்டில் நிறுத்தப்படுகிறார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. அவர்
அவர் தரப்பில் வேறு எவரும் வாதிடவில்லை. இரண்டொரு வார்த்தைகள் அவரே பேசுகிறார், பதிவாகின்றன. எச்சரிக்கை